இந்த ஃபார்மட் நியூமராலஜில இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து வெற்றிகரமானதாக அமைச்சு கொடுக்கும், எப்படி பண்ணால் அது வந்து வெற்றி பாதையை மட்டுமே நோக்கி கூட்டிகிட்டு போகும். 7ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. அவர் தேதி அதான் இருக்கலாம். ஆனால் அவர் பேர் வந்து எஸ்ஸில் பேர் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த எஸ்ஸில் பேர் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ட்ராபேக்ஸ் எல்லாம் அவர் சந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடிக்கு விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும். எஸ்ஸில் நல்ல பேர்லாம் இருக்குது. நல்ல பேராகவே இருந்தாலும் 7ஆம் தேதி 12ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவங்க எஸ்ஸில் பேர் வச்சா இந்த ப்ராப்ளம் இருக்கும். எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் அவங்கள தேடி தான் வரும். இங்கே அதுக்கு இந்த எண்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா? எண்களுக்கும் சக்தி இருக்குது, எழுத்துக்கும் சக்தி இருக்குது. எஸ்ஸில் மட்டும் வேண்டாம். 7, 15, 25 சொல்லுங்கள். எதில் வைக்கலாம்? கே வைங்க, 6 வைங்க, ஹெச் வைங்க, எண்ணில் இருக்கணும். இல்லைங்க அஸ்ட்ராலஜி படி ராசி பிரகாரம் நட்சத்திர பிரகாரம் எங்களுக்கு இது வருது, வரட்டும், இப்படி கூட நான் சொல்லி முடிக்கிறேன்னு. ஒருத்தர் 7ஆம் தேதி பிறந்திருக்காரு. ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துக்கு சதய நட்சத்திரம், கும்பராசி. சதயத்துக்கு சாசி அப்படி வரும். சானா எஸ்ஸில் தான் வரும். சானா கூட இந்த சா. அப்போ இங்கிலீஷில் எஸ் தான் வரும். வைக்காதீங்க. திருமண லைஃபே கூட பாதிக்குங்க. வெறும் அவ்வளோதான் சொல்லி முடிச்சேன்னு நினைக்காதீங்க. மேரிட் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆயிடும். ஒரு லெட்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை வேலை பண்ணோம். அது மேரிட் லைஃப்பில் டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், டோட்டலாக டிஸ்டர்ப் ஆயிரும். அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. பிஸ்னஸ்லேயே இன்னொரு நம்பர் இருக்குது. சும்மா ஒரு 2 நம்பர் தான் கொடுக்குறேன். டேட்டு 6, ஃபேட்டு 5, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வைக்கலாம்? நீங்கள் வந்துட்டு நம்பரு 59ன்னு வச்சுக்கிறீங்க. சூப்பராக இருக்கும். எல்லாமே பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்களா? கரியரில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? டேட்டு 1, ஃபேட்டு 9. நாங்கள் என்ன வச்சுக்கிறணும்? நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். 41 அப்படின்னு செஞ்சுட்டு விசிட்டிங் கார்டுன்னு வச்சுக்கிறீங்களா? ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துங்க, 2 பக்கம் ஒயிட் பேப்பரை ஒட்டிடுங்க. ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டில் 2 பக்கம் ஒயிட் பேப்பரில் ஒரே சைடில் 41 பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. லைஃப்பில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு சரிவே இருக்காது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து நம்ம நேயர்கள் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார், நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி நம்பர்ஸை வச்சு வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்த எப்படி சக்ஸஸ் பண்ணிக்கணும், வாழ்க்கையை எப்படி அழகாக நகர்த்திட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. நாங்கள் அதை நிறைய பேர் வந்து ஃபாலோவும் பண்ணுறோம். ஆனால் சில இடங்களில் சில சந்தேகங்கள் வருது. இந்த ஃபார்மட் நியூமராலஜியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து வெற்றிகரமானதாக அமைச்சு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் நம்பர்ஸை வச்சு நிறைய மாயாஜாலங்கள் பண்ணுறீங்க, நம்பர்ஸை வச்சு நிறைய மேஜிக்கான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி பண்ணால் அது வந்து வெற்றி பாதையை மட்டுமே நோக்கி கூட்டிகிட்டு போகும், அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பாம்மா. ஆமாம், இந்த எண்களை பற்றி பல ஆராய்ச்சிகள் பண்ணி, பல ரிசர்ச் பண்ணி, இன்னும் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதேமாரி ஃபார்மட் நியூமராலஜி ஒரு புத்தகம் ஆரம்பித்து 24 வருஷம் ஆகுது. நான் ஆரம்பிக்கும் போது அஸ்ட்ராலஜிக்கு, ஜாதகத்தை ஜோசியத்துக்காக நிறைய புக்கு எழுதியிருப்பாங்க, வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் கணிதத்துக்குன்னு தனியாக ஒரு புக்கு நான் எழுதிட்டு, அப்போ நான் வரும்போது என் புக்கோட இது வந்து நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பத்திரிகை கம்பெனியில் அவங்களும் அதுக்கு என் கணிதத்தை பற்றி, என் கணிதம் யாருக்கு பேர் அவங்க பேரை போட்டுப்பாங்க. பேரை சொல்லலை நான். காம்படிஷன் அவ்வளோ பேர் வந்தாங்க. கொஞ்சம் வருஷம் தான் அவங்களால பண்ண முடிஞ்சது, அது பண்ண முடியல. வராது அது. ஏன்னா அது அஸ்ட்ராலஜியும் நியூமராலஜியும் மிக்ஸ் பண்ணியே எழுதும்போது ஒரு கட்டத்தில் மக்கள் புரிஞ்சு, அஸ்ட்ராலஜியும் இதையும் சேர்த்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அதை வந்து வரல, போயிடுச்சு. நம்மளது இப்போவும் வரைக்கும் 24 வருஷம் ஆகுது. ஃபார்மட் நியூமராலஜி இன்னும் புத்தகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா என்னன்னாக்கா எண்களை பற்றி தனியாக ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்துட்டு எண்கள் பல ரூபத்தில் வேலை செய்யுது. அதை வந்து நாம் நினச்சா மாதிரி எப்படி வேணாலும் அதை வச்சிடலாம், போயிடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நான் ரொம்ப நேர்த்தியாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்துட்டு சிம்பிளாக எப்படி சொல்கிறேன், ஒருத்தர் வந்து 7ஆம் தேதி இல்லை 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. அவர் தேதி அதான் இருக்கலாம். ஆனால் அவர் பேர் வந்து
எஸ்ஸில் பேர் இருக்குதுன்னு வைங்களேன். எஸ்ஸில் பேர் இருக்குது, என்ன பேர்னாலும் இருக்கலாம், எஸ்ஸில் எவ்வளோ பேர் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எஸ்ஸில் பேர் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ட்ராபேக்ஸ் எல்லாம் அவர் சந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிக்கடிக்கு விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும். எஸ்ஸில் பேர் இருக்கும்போது அதே எஸ்ஸில் மற்றவங்களாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நடக்கலை, அவங்களுக்கு அந்த தேதி இல்லை. இந்த தேதி இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். அடிக்கடிக்கு சின்ன சின்ன விபத்து நடக்கும். தவிர்க்கப்பட வேண்டிய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளை சந்திப்பாங்க. நல்ல வைப்பே அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. நல்ல வார்த்தைகளும் அவங்க வாயிலேருந்து வரவே வராது. என்ன காரணம்னாக்கா, எஸ்ஸில் நல்ல பேர்லாம் இருக்குது. நல்ல பேராகவே இருந்தாலும் 7ஆம் தேதி, 12ஆம் தேதி, 25ஆம் தேதி பிறந்தவங்க எஸ்ஸில் பேர் வச்சா இந்த ப்ராப்ளம் இருக்கும். சரி, அதாவது எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் அவங்கள தேடி தான் வரும். அதுக்கு இந்த எண்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா? எண்களுக்கும் சக்தி இருக்குது, எழுத்துக்கும் சக்தி இருக்குது. இவ்வளோ பயங்கரமாக இருக்க, பயங்கரமாக தான் இருக்கும். அதனால் நாம் அதை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரணும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம நீங்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறணும். பிளைண்டாவோ எதையுமே செய்யக்கூடாது. யாருக்கு எதுவோ அவங்களுக்கு தான் அது கனெக்ட் ஆகும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தருடைய டேட்டு ஃபேட்டு, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் டேட்டுனா என்ன, ஃபேட்டுனா என்ன தெரியுது கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. அதான் ஹவுஸ் ஒய்ஃபாக அழகாக பேசுகிறாங்க. ஐயா டேட்டு இது ஃபேட்டு இது, நான் என்ன நம்பரில் பேர் வைக்கலாம் அப்படி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆமாம், அடுத்து அவங்கள பற்றி சொல்லிடுறாங்க. 7, 14, 25 இருக்கிறவங்க பேர் எஸ்ஸில் இருந்தாக்கா என்னென்ன ட்ராபேக்ஸு, டீப் ஸ்லீப்பிங் அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் சொன்னால் தானே, ஆமாம் டீப் ஸ்லீப்பிங்கே இருக்காது. அவங்க தூங்கவே மாட்டாங்க, முழிச்சிக்கிட்டே தான் படுத்துருப்பாங்க. விடியகாலம் வரும், அந்த டயர்டில் லேசாக தூங்குன மாதிரி இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்குலாம் அப்படிலாம் வரும்போது பார்த்தேன்னா, ஏங்க நீங்களாம் தூங்கி 30 வருஷம் ஆகுது. ஐயா என்னையா அப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? உண்மை, நான் தூங்கி 30 வருஷம், உண்மை தான். அப்படின்னா என்னது? ஆஃப் ஸ்லீப்பிங் தான். டீப் ஸ்லீப், ஃபுல் ஸ்லீப்பிங்னா டீப் ஸ்லீப்பிங் தான் ஃபுல் ஸ்லீப்பிங். ஆஃப் ஸ்லீப்பிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சத்தம் டிங் டிங் அப்படின்னு எழுந்திரிச்சிருவாங்க. அப்போ அவங்க தூங்கலைன்னு அர்த்தம். டீப் ஸ்லீப்பிங் டிங் நம்ம பெல் அடித்தாலும் கேட்காது, ஏன்னா அதான் டீப் ஸ்லீப்பிங். அந்த டீப் ஸ்லீப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை முதல்ல சொல்லிட்டேன், அது ஒரு மேட்டர் சொல்லிட்டேன். அடுத்து அப்போ என்ன ஆல்பா பட்டியலில் பேர் இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆமாம், அது அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லைன்றப்போ அது தெரிஞ்சிருது இல்லையா? அதாவது நீங்களா வச்சுக்கிறீங்களா அடுத்தவங்களும் வச்சுக்கிறாங்களோ தெரியாது, நம்ம சொல்கிறது சொல்லிடுறோம். எஸ்ஸில் மட்டும் வேண்டாம். 7, 14, 25 சொல்லுங்கள். எதில் வைக்கலாம்? கே வைங்க, 6 வைங்க, ஹெச் வைங்க, எண்ணில் இருக்கணும். இது ரொம்ப இல்லைங்க, அஸ்ட்ராலஜி படி ராசி பிரகாரம் நட்சத்திர பிரகாரம் எங்களுக்கு இது வருது, வரட்டும், இப்படி கூட நான் சொல்லி முடிக்கிறேன்னு. ஒருத்தர் 7ஆம் தேதி பிறந்திருக்காரு. ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரம், கும்பராசி. சதயத்துக்கு சாசி அப்படி வரும். சானா எஸ்ஸில் தான் வரும். சானா கூட இந்த சா, அப்போ இங்கிலீஷில் எஸ் தான் வரும். வைக்காதீங்க. அதை தாண்டி திருமண லைஃபே கூட பாதிக்குங்க. வெறும் அவ்வளோதான் சொல்லி முடிச்சேன்னு நினைக்காதீங்க. மேரிட் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆயிரும். ஒரு லெட்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை வேலை பண்ணும். அது மேரிட் லைஃப்பில் டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், டோட்டலாக டிஸ்டர்ப் ஆயிரும். அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. சரி, அதை விட்டுருவோம், இங்கே வருவோம். பிஸ்னஸில் இருக்குது. டேட்டு 2, ஃபேட்டு 6. நாங்கள் பிஸ்னஸில் என்ன நம்பர் வச்சுக்கிடலாம் அப்படின்னு இருக்குது. அதை தான் இந்த நம்பர் உள்ளவங்க தான் இந்த நம்பர் பயன்படுத்தணும். டேட்டு 2, ஃபேட்டு 6 அப்படின்னு உங்கள் டேட்டில் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் சுமாராக தாங்க இருக்குது, சுமாராக தான் இருக்கும். நான் தெரிஞ்சு தான் அதை சொல்கிறேன், அந்த நம்பரை சூஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த டேட்டுக்கு தான் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் வருஷம் ஆரம்ப கட்டத்தில் நல்லா இருந்திருக்கும். போக 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 நாளடைவில் பிஸ்னஸ் ஸ்லோ டவுனாக இருக்கும், சரியாகவே போகல. நீங்கள் நம்பர் 49 அப்படின்னு செஞ்சுட்டு உங்கள் கடையில் ஹாலில் அப்படி வச்சுருங்க ஓரமாக. பிஸ்னஸ் திருப்பி பிக்கப் ஆயிரும், திருப்பி ஸ்பீடு ஆயிரும். ஏன்னா மணி ஃப்ளோவே இல்லாமல் இருந்துட்டீங்க. இப்போ வச்சு பாருங்கள், மணி ஃப்ளோ வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே மணி ப்ராப்ளம் தான். இப்போ மணி ப்ராப்ளம் இல்லாமல் மணி ஃப்ளோட்டிங் இருக்கும், பிஸ்னஸ் நல்லா வந்துடும். சரி, அடுத்து பிஸ்னஸ்லேயே இன்னொரு நம்பர் இருக்குது. சும்மா ஒரு 2 நம்பர் தான் கொடுக்குறேன். டேட்டு 6, ஃபேட்டு 5, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வைக்கலாம்? நீங்கள் நம்பரு 59ன்னு வச்சுக்கிறீங்க, சூப்பராக இருக்கும். சரியா? அடுத்து கெரியரில் உள்ளவங்க எல்லாமே பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்களா? கெரியரில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? டேட்டு 1, ஃபேட்டு 9. நாங்கள் என்ன வச்சுக்கிறணும்? நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். 41 அப்படின்னு செஞ்சுட்டு ஒரு அட்டை மாதிரி விசிட்டிங் கார்டுன்னு வச்சுக்கிறீங்களா? ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துங்க, 2 பக்கம் ஒயிட் பேப்பரை ஒட்டிடுங்க. ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டில் 2 பக்கம் ஒயிட் பேப்பரில் ஒரே சைடில் 41 பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. லைஃப்பில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு சரிவே இருக்காது.
நீங்கள் நினச்சி பார்க்காத லைஃப்பை பார்ப்பீங்க. லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க, வேறு லேயருக்கு போயிடுங்க, அடுத்த லேயருக்கே போயிடுவீங்க, வேறு கட்டத்துக்கு போயிடுவீங்க, பிரமாதமாக ஆயிரும். ஸோ அப்போ இந்த எண்களில் நீங்கள் பயன்படுத்துகிற விதம் உங்கள் டேட் டு ஃபேட்டு என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் அது மாதிரி சொன்னேன். அது மாதிரி லட்சக்கோடிக்கணக்கு இருக்குது. நான் எக்ஸாம்பிள் தான் 2 சொன்னேன், ஒரு 3 சொன்னேன். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் வேணும் இல்லையா? டைம் இல்லை. நம்ம தான் அப்பப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஏதாவது கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறோம். எண்களை பயன்படுத்துகிற மெத்தட் இருக்குது, அதை பயன்படுத்துகிற விதம் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தையும் மெத்தட்லேயே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது நம்மளை எந்த இடத்துலையும் டிஃபீட் பண்ண விடாது, தோக்க விடாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப் டு லைஃப் வரைக்கும். எந்த இடத்துல நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ சிச்சுவேஷன், எவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் கூட நம்ம அதில் இருந்து கம்மப்பாயிடலாம். எல்லாருமே சரி. அதனால் எண்களை ஹேண்டில் பண்ணுறது தான், அதை வந்து கையாளுற முறை தான் ரொம்ப முக்கியம். அதை அழகாக உங்களுக்கு நேர்த்தியாக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்லி கொடுக்குறதையே ஃபாலோ பண்ணாலே கூட போதும். அதிலே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் ஒரு பதிவா எடுத்து, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணாம இருந்தா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.